தங்கத்தோட விலை விண்ண முட்டிட்டு இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சது. அக்ஷய திருதியை வரப்போகுது. அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்கலாமா இல்ல இன்னும் விலை குறையுமா? என்ன பண்ணலாம்? தங்கத்தை இப்ப வாங்கலாமா வேண்டாமா? வணக்கம் சார். வணக்கம்பா. சார், தங்கத்தோட விலை அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அதே மாதிரி லைஃப் டைம் ஹை அப்படின்னு தொட்டுக்கிட்டே இருந்தது டெய்லியும். பார்த்தா திடீர்னு தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் அது மட்டும் இல்லாம 38% தங்கம் குறையும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. முதல்ல வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன சார்? முதல்ல தங்கம் விலை அவ்வளோ பெருசாக குறையில. ஒரு 2 நாளும் சேர்த்து 3% குறைஞ்சிருக்கு. ஒரு வரலாறு தாண்டாத அளவு 3000 தாண்டி இருக்கு. 3170 வரைக்கும் போச்சு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். இன்றைக்கும் 3072 இருக்குது. ஸோ 3000ங்கிற இலக்கை டே பை டே இட் இஸ் 3000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா 7 நாளைக்கு மேலே அது 3000க்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு. எனக்கு டெக்னிக்கல்ஸில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு 15 டே மூவிங் ஆவரேஜும்பாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த 15 டே மூவிங் ஆவரேஜ் 3000க்கு மேலே கன்சாலிடேட் ஆகுதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1 மந்த்து 6 மந்த்து அப்படின்னு போவாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டுக்கிறேன் சார், சாரி டு இன்டரப்ட். அந்த 15 டே மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து 7 நாளைக்கு 3000க்கு மேலே இருக்கிறதே 15 நாளைக்கு 3000க்கு மேலே இருக்கா? 3000க்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த 3000க்கு மேலே இருந்துச்சுன்னா அது கீழே வருதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் புஷ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ட்ரேடர்ஸ்க்குள்ள இது ட்ரேடிங் வியூ பாயிண்ட். ஓகே. இந்த 3000 இவ்வளோ தங்க விலை வரலாறு காணாத ஏறுறதுனால ஆஸ்திரேலியா மற்ற ஊர்லலாம் மைனர்ஸ் இன்னும் தங்கத்தை சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ தங்கத்தை வெள்ளை எடுக்கிறது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ 1 கிலோ தங்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து $950 தான் ப்ராஃபிட் ஒரு அவுன்ஸில். ஸோ 3000 தங்கத்தில் 1/3 தான் இப்போ உங்களுக்கு மார்ஜின். இப்போ தங்கம் அது மார்ஜின் ஒன்று தான் இருக்குன்னா காஸ்ட்டு $2000ங்கிறது உறுதி. $1700 ஆகும் காஸ்ட்டு. சார், இதுலேயே ஒரு புதிய தகவலாக இருக்குது. நாம் வாங்கக்கூடிய தங்கத்தில் 1/3 வந்து சுரங்கத்திலேருந்து தோண்டி எடுக்கிறதுக்கான செலவு. 2/3 $1700 வந்து கீழேருந்து இன்னைக்கு தரணை தோண்டி பாலிஷ் பண்ணி உங்களுக்கு 24 கேரட் கோல்டு ஆக்கிறதுக்கு $1700 $1800 போயிடும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம கிராம் கணக்கில் நம்ம கணக்கில் பேசணும் அப்படின்னா 30 கிராம். இல்லை சார், அப்படி இல்லை. இப்போ 1 கிராம் வந்து இன்னைக்கு 8000 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 8000 ரூபாயில நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக ஒரு 3000 ரூபாய் வந்து மேலேயே 2/3. ஸோ 4000 ரூபான்னு வச்சுக்கலாம் மினிமம். ஸோ 4000 ரூபா தோண்டி எடுக்கிறதுக்கான செலவு மட்டும் 4000 4500 தோண்டி எடுக்கிற செலவே ஆகிடும். ஓகே. ஸோ அது ஒரு ஃப்ளோர். ஸோ 6000க்கு கீழே போச்சுன்னா அவன் குறைச்சிருவான். 6000க்கு கீழே தங்கத்தோட விலை போயிடுச்சுன்னா தோண்ட மாட்டாங்க. ரைட்டா? ஸோ சப்ளை குறையும். அது மாதிரி பேலன்ஸ் ஆகிடும். ஓகே சார். ஸோ இப்படி தான் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு ருடிமெண்ட்ரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஈஸியாக இருக்கிற தங்கத்தெல்லாம் வெள்ளை எடுத்தாச்சு. இப்போ டிஃபிகல்ட்டாக போய் தோண்டி எடுத்து ப்யூர் பண்ணுற தங்கம் தான் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த டிஃபிகல்ட்டாக காஸ்ட் வில் கீப் இன்க்ரீஸிங். இப்போ $10,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் மைண்ட் $7,000 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு $3000 கிடச்சா போகிறோம் மார்ஜின் வேரியஸ் ஆளுக்கு. ஸோ நான் ஐ வில் ஸ்பெண்ட் $7,000 $7,000 வரைக்கும். ஆனால் அது 10,000லேருந்து திரும்பி 8,000க்கு வந்ததுன்னா சிலது மார்க்கெட்டில் தோண்ட முடியாத இடத்துக்கு போயிடும். ஸோ ரொம்ப கிளியராக என்ன புரிஞ்சுக்கங்கன்னா ஒரு அளவுக்கு கீழே தங்கம் இறங்காது. ஏன்னா அந்த இவன் நிறுத்திடுவான், மைண்ட் பண்ணுறதே நிறுத்திடுவான். ஏன்னா இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள், அவன் நிறுத்தி போய்டும். ஸோ ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோரே இல்லைன்னு நினைக்காதீங்க, ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஓகே. ரைட்டா? ரெண்டாவது, தங்கத்துக்கு யூஸே கிடையாது. அனந்தம் பஃபெட் வாங்க மாட்டான். அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஹை அண்ட் டெக்னாலஜியில் லிமிட்டட் யூஸ் இருக்குது. அதை தவிர பெருசாக யூஸ் கிடையாது. தங்கம் ஹேஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் வித் கேஷ். தங்கம் வந்து ஒரிஜினல் கேஷாக இருந்தது. அது அப்படி தான் பேங்கிங்கே ஆரம்பிச்சிது. ஸோ தங்கமும் கேஷுக்கும் ஒரு டைட் லிங்க் இருந்தது. அந்த லிங்க் 1971 தான் உடஞ்சிது. 40 வருஷமாக $36 இருந்தது ஒரு அவுன்ஸு. சடனாக அது 850 ஆயிடுச்சு.
ஏன்னா அடித்த நோட்டு 50 வருஷத்துக்கு அடித்த நோட்டு ரியாலிட்டி 850 ஆச்சு. ஸோ அப்போ எல்லா விலைவாசியும் ஏறிடணும்னா பால் வோல்கர்னு ஒருத்தர் வந்தார். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போனார். அப்போ அமெரிக்காவில் ஒரு யோக்கியமான பிரசிடெண்ட் இருந்தார். அவர் பேர் ஜிம்மி கார்ட்டர். இப்போ 100 வயசில் அவர் தான் இறந்தார். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொனால்ட் ரீகனும் அதே கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அதே வோல்கரை கண்டினியூ பண்ணுறச்ச அவர் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போயிட்டார். அதாவது மீட்டர் வட்டி ரேஞ்சுக்கு கவர்மெண்ட்டே ஏற்றிட்டாங்க. ஓகே, அப்போ இது புரிஞ்சுக்கிறதுனா நான் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருந்தேன்னா எனக்கு 20% கவர்மெண்ட்டு கடன் வாங்குறது 20% ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிட்ட எல்லாம் 4%க்கு வாங்கிட்டு இருக்காங்க ஆவரேஜ். 7%க்கு வாங்குறத 20% ஆயிடுச்சு. பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே 20% ஆயிடுச்சு. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கிட்ட கடன் வாங்குறது 20. ஸோ பணப்பழக்கமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ தான் விலைவாசி இறக்கணும்னு இறக்கினாங்க. அப்போ தான் கோல்டு $800 $200 வந்தது. ஒரு பெரிய ஃபால். தட் இஸ் 200 400 ஆகி 400 800 ஆனோம். நியர்லி 70-80% ஃபால் இருந்தது. இவர் சொல்கிறது 38% ஃபாலு இஸ் அ டெக்னிக்கல் கரெக்ஷன். ஓகே, 38% ரிட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இதுக்கு அவர் என்ன காரணம் ஃபண்டமெண்டலாக சொல்கிறாருன்னா, ஒன்று மைனிங் சப்ளை ஏறிடுச்சு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறார். இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும் கிடையாது. சைனாவில் ப்ராப்பர்ட்டி பபுள் வெடிச்சு போயிடுச்சு. நிறைய சிட்டிஸ் இருக்குது, ஆளே இல்லாமல் ஊர் இருக்குது. சைனா பாப்புலேஷன் ஸ்லம்பாக இருக்குது. இனிமேல் ப்ராப்பர்ட்டியில் ரிட்டர்ன் வராது. அவங்க பேங்க்கை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் பேங்க்கில் போட்டால் வட்டி வராது. ஈஸியாக நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் விட முடியாது. அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிற ஒரே காசு கோல்டு தான். ஸோ அங்கே ரீட்டெயில் வாங்குறாங்க. அமெரிக்கா இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்தோடனே ஊருக்கு நாட்டோட மற்ற ரஷ்யாவோட ஃபாரின் ரிசர்வ்ஸை முடக்கிறாங்க. ஓகே, டாலரில் இருக்கிறதுனால முடக்கிட்டாங்க 1/3. ஸோ அதனால் யூஎஸ் கரன்சி மேலே இவங்களுக்கெல்லாம் பயம். ஸோ அதனால் சைனா அவங்களோட டாலர் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு கோல்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கோல்டு கரெக்டாகிடுச்சின்னு வச்சுங்க, 208க்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஈஸியாக போகலாம். 208 இஸ் ஒன்லி டெக்னிக்கல் கரெக்ஷன். உடனே சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு ஃப்ளோர் வந்துடும் திரும்பி. ஓகே, அதுமாதிரி ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க்கும் வாங்குவோம். ஓகே, ரைட்டா. டர்க்கி வாங்கிட்டு இருக்கான், இந்தியா வாங்குவோம், எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்தியாவில் எல்லோரும் பைத்தியம் மாதிரி போய் வாங்குவான். நான் சொன்னதுனால மட்டும் இல்லை, எல்லாருமே. ஸோ ஒரு கிளியர் ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோர் எங்கேன்னு தெரில. என் கணக்கில் 27ல் ஒரு பெரிய ஃப்ளோர் வந்துடும். ஓகே, 1800க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருங்க, எப்படி போகும்னா, ஜெரோம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 10 ஆக்கணும். ஆனால் மேயோட ஜெரோம் போல் டேர்ம் முடிஞ்சிடும். இந்த மே இல்லை, அடுத்த மே. அப்போ ட்ரம்ப் வேற ஆளை கொண்டு வந்துடுவான் கட் பண்ணுறதுக்கு. ஸோ சஸ்டெயின்டாக ரேட் ஏற்றுறதுக்கு அமெரிக்காவில் வாய்ப்பு இல்லை. கரெக்ட். ஆனால் அவங்க ஏற்றணும். ஆனால் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஊரே கடனில் சுற்றிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, சைனா 35% டேரிஃப் போட்டான். ஸோ நாங்கள் போருக்கு ரெடின்ட்டான் சைனா. வி ஆர் ரெடி, இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார். எந்த போர் வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்ட்டான். ஆமாம். ஸோ சைனா இஸ் நாட் கோயிங் டு பை டாலர். அவங்க திருப்பி கோல்ட்லேயே தான் இருக்க போகிறாங்க. அவன் கோல்டில் தான் இருப்பான். ஜிஜிபிங்க இன்றைக்கி ஓவர் த்ரோ பண்ணுறதுக்கு கஷ்டம். இனிமேல் அவன் செத்தாக தான் ஓவர் த்ரோ. அதே மாதிரி தான் பூட்டின். ஸோ பூட்டினும் ஜியும் இருப்பாங்க. போனால் ட்ரம்ப் தான் போவார். அதுக்கே இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது. ஸோ அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இப்போதைக்கு இன்ஸ்டெபிலிட்டி வராது. ஸோ பிரச்சனை பண்ணக்கூடிய 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3வது ஆளும் இருக்கான் இப்போ 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு. ஆனால் அவங்க நிரந்தரம். அவங்க நிரந்தரம். ஸோ இதில் நீங்கள் எப்படி இது குறையும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அமெரிக்காவில் இவர் பண்ணதுனால ஸ்டாக்ஃப்ளேஷனும் ரிசெஷனும் வரும். நேற்று ஜெரோம் போல் பேசியிருக்காரு. தட் இஸ் வெள்ளிக்கிழமை ஜெரோம் போல் பேசி நான் ரேட்டை ஏற்றத்துக்கு தயார் அப்படின்ட்டார். அவர் ரேட்டை ஏற்றினான்னா கோல்டு குறையும், கொஞ்சம் குறையும். அதான் 27 28 நான் சொல்கிறேன். ஓகே,
2700 அதெல்லாம் வந்து அவர் ரேட்டு ஏற்றினார்னா, அவர் ரேட்டு ஏற்றினா என்ன ஆகும்னா அமெரிக்கா ரிசெஷனில் போகும். ரிசெஷனுக்கு ஒரே க்யூர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது, திரும்பி கோல்டு இங்கே வந்து நின்றுடும். கோல்டு ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா கோல்டு ஏற ஆரம்பிச்சிடும். திரும்பி கோல்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமாக ஏறிச்சுன்னா 2700க்கு வரும். ஏற்றினா ஏற்றுவாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏற்றினா 2700க்கு வரும். ஏற்றலைன்னா இங்கேயே இருக்கும். ஏற்றினான்னு மார்க்கெட் நம்பிச்சுனா உடனே வந்துடும். அதுக்கப்புறம் அவன் ஏற்ற திரும்பி அந்த 27 நிற்கும். அவன் ஏற்றி முடித்து ரிசெஷன் டீப் ரிசெஷன் போயிடுச்சுன்னா உடனே அதுக்கு வந்து இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து டாலர் வீக்கன் ஆகிடுச்ச, நம்ம கரன்சியை ஸ்ட்ரென்தன் பண்ண விட்டோம் நேற்று. அந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி எக்ஸ்போர்ட் அடி, ஃபார்மா எக்ஸ்போர்ட் டேஞ்சர். நீங்கள் 85ல் வச்சுருந்தீங்கன்னா முடியாது. நீங்களும் 90க்கு விடணும். நீங்கள் விடலைன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வராது, ஓகே, ஐடி வராது. கரெக்ட். நான் கும்பத்தில் அங்கேயே வைப்பேன், ஜம்பத்தில் அங்கேயே வைப்பேன்னா உன்னோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அடிபட்டுரும். ஸோ ஃபைனலி அது திரும்பி 90க்கு போகும். என்றைக்குங்கிறது கேள்வி. ஸோ நீ கோல்டு 1800 போகிறதுக்குள்ளே இங்கே வந்து அது 95க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10-20% 30% அங்கே விழுந்தா இங்கே ஒரு 12% ஏறிடுச்சுன்னா நெட் உங்களுக்கு ஒரு 15-20% தான் ஃபால் இருக்கும் இன் ருப்பி டேர்ம்ஸ். நீங்கள் கோல்டை பார்க்குறது ருப்பி டேர்ம் ஆகும். கோல்டு ரேட் 1800 வரத்துக்குள்ளே ரூபா 110க்கு போயிடும். ஸோ நீங்கள் அவன் சொல்கிறத எடுத்து ருப்பியில் வாங்க. 1700லேருந்து 1100 வரைக்கும் கோல்டு வந்தது நடுவில். அது மாதிரி இங்கே விழுந்ததுன்னா உங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரென்தன் ஆகும். எது? டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி ரூபா அடி வாங்கும். ஸோ இன் ருப்பி டேர்ம்ஸு மேக்ஸிமம் 500லேருந்து 1000 கரெக்டானோம். இதெல்லாம் அவர் சொன்னது நடந்தால். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் குறையும். இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கோல்டோட ரேட் குறையும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன சார்? மக்களுக்கு கோல்டு வந்து நீங்க எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி, லைக் பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகிறதுனால நிறைய பேர் போய் கோல்டு வாங்குவாங்களா? இல்ல, பணப்புழக்கம் நிறைய இருந்தா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா பணப்புழக்கம் குறையும். ஓகே, யாரும் போய் பேங்க்ல கடன் வாங்க மாட்டாங்க. யாரும் பேங்க்ல கடன் வாங்க மாட்டான். பணம் திரும்பி உள்ள சிஸ்டம்குள்ள வெளில போயிடும். அப்படின்னா கோல்டோட வேல்யூ இறங்கும். எவனும் போய் கோல்டில் போட மாட்டான். இப்போ என்னோட வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து இந்தியா விட்டுருங்க. எனக்கு வந்து நான் $1000 கொடுத்தா வருஷத்துக்கு 9% எனக்கு ரிட்டர்ன் வருதுன்னு வைங்க, ஒரு 8% வருதுன்னு வைங்க. எனக்கு $1000க்கு $80 வருதுன்னா நான் இந்த $1000 கொண்டு போய் கோல்டில் வாங்க மாட்டேன். நான் $80 பேக்கெட்டில் தான் வச்சுப்பேன். அங்கே சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பேங்க்கில் யாருக்கு வேணால் எப்போ வேணால் கடன் கொடுப்பான். ஆனால் நான் பேங்க்கில் வட்டியே கொடுக்க மாட்டேன்னா வாங்கி தான் வட்டியே கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஃப்ரீயாக கடன் தரான்ல, காசை வாங்கி கோல்டில் போட்டு பார்ப்போன்னு போடுவான். அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் போய் கடன் வாங்குறத நிறுத்தி. ஆமாம் சார், 15% 12% ரிட்டர்ன் கொடுத்தோன்னா பேங்க்கில் நீங்கள் பேங்க்கில் பணம் போடுவீங்களா கோல்டில் வைப்பீங்களா? பேங்க்கில் தான் வைப்பீங்க. இங்கே ரிட்டர்ன் 6% 7% 10% டேக்ஸ்னால தான் கோல்டுக்கு போகிறீங்க. அப்படி வட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நான் பேங்க்லேயே கடனை வாங்கி இங்கே 12% கிடைச்சா உடனே கோல்டு வாங்கி வச்சுப்போம். அதுதான். ஓகே சார், ஸோ அந்த ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவீங்களா, அந்த ஆர்பிட்ராஜே தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ராஜ் தான் அது. ஓகே சார், ஃபைன். இப்போது ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ் எல்லாம் கோல்டு ஒரு பக்கம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அந்த அதர் சைடு இப்போ கோல்டு கீழே இறங்குறதையும் நம்ம பார்க்குறோம். இறங்குறதுங்கிறது 2% பாஸ். இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படியே ஏறிண்டே போகாது. எப்போதுமே ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் தான் போகும். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகும். ஈவன் லாஸ்ட் 3 இயர்ஸில் பல வாட்டி இந்த 200 300 விழுந்திருக்கு. என்ன 160 தானே விழுந்தது நேற்று. 100 விழுந்திருக்கு, இன்னைக்கு ஒரு 90 விழுந்திருக்கு. உங்களை தானே விழுந்திருக்கு. ஆமாம் சார், ஆமாம். அப்புறம் ஓகே, இப்போ தங்க விலை குறையும் அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா? உங்களுக்கு தங்கம் வேணும்னா வாங்குங்க. வீட்டில் திருமணம் வச்சுருக்கீங்க, அடுத்த 3 மாதத்துல வாங்கி தானே ஆகணும். இல்லை, இப்போ முதலீடு அப்படின்னு திருமணத்துக்கு நம்ம போவோம் சார். முதலீடு அப்படின்ற பேசிஸில் நான் வந்து மாதம் உங்கள்கிட்ட 400 கிராம் தங்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே, 2 கிளாஸ். என்கிட்ட 400 கிராம் தங்கம் இருக்குது, 400 கிராம் தங்கம் இல்லை. அப்போ 400 கிராம் தங்கம் இல்லைன்னா கோல்டு பீஸில் வாங்க வேண்டியதான்.
10,000 ரூபா வாங்கினாலும் 10,000 ரூபா நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டு ரேட் ஏறி இறங்குறத நான் பார்க்க வேண்டாம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பண்ணுங்க. 400 கிராம் என்கிட்ட தங்கம் இருக்கு. அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்குற வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்கில் போடலாம், பாண்டில் போடலாம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் பாண்டில் போடுங்க. 1 லட்ச ரூபா ஷேரில் அதுக்கு நடுவில் கொஞ்சம் காசு இருக்குன்னா ஸ்டாக்கில் சீப்பாக வாங்கலாம். ஓகே. ஏன்னா நான் மாதம் 10,000 ரூபா போடுறேன் கோல்டுக்கு அப்படின்றப்போ நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குன்னா 400 கிராமுக்கு உங்கள் அம்மா கொடுக்க போகிறதையும் சேர்த்து 400 கிராம் இருக்குன்னா ஒரு 3,000 ரூபா கோல்டில் போட்டு 4,000 ரூபா ஸ்டாக்கில் போடுங்க. மீதி பணத்தை சேர்த்து வச்சு பாண்டாக வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்போ என் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கு, அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் இருக்கு. இப்போ நான் வந்து நகை வாங்கட்டுமா, இல்லை இப்போ ஒரு 50 பவுன் நான் வாங்கணும்னு வச்சிருக்கேன் சார் கணக்கு. அது எப்படி நான் பிரிச்சு பிரிச்சு வாங்குறது, இல்லை ஒரே வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னால் கரெக்டாக யாராலையும் கரெக்டாக அன்னைக்கு என்ன இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுல உங்களுடைய டிஃபன் காஃபி ஸ்டைல் நாங்க வாங்கிடுங்க, ஒரு போங்க, ஒரு நகை வாங்குங்க, வெயிட் பண்ணுங்க, விலை 4 நாள் கழிச்சு திரும்பி போய் பாருங்க, வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஷன் பார்க்கணும், டிசைன் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஸோ செய்கூலி சேதாரம் கொடுக்கறத வச்சு பார்க்கும்போது அதில் ஒன்றும் ப்ராஃபிட் பெருசாக ப்ராஃபிட்லாம் பெருசாக நிற்காது. நான் தான் சொன்னேன். இல்லை உங்களுக்கு கல்ஃபில் யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ யூ வில் மேக் சப்ஸ்டான்ஷியல் சேவிங்ஸ். பட் ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு 20 கிராம் தான் எடுத்துகிட்டு வர முடியும். பட் அப்படி பார்த்தா கூட இங்கே நமக்கு இம்போர்ட் டேக்ஸ்ன்றது தான் குறைஞ்சிருச்சு சார். அதில் என்ன பெரிய அப்படியுமே கெயின் ஒரு 2-3% இருக்கும். உங்களுக்கு யாராவது வராங்கன்னா அதில் அவங்க வரும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும் சார்? 20 கிராமோ, ஒரு லேடிக்கு 30 கிராம் நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஆணுக்கு 20 கிராம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 50 கிராம் எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 6 பவுன் எடுத்துகிட்டு வரலாம். வந்தால் அதில் ஒரு 2-3% நமக்கு 3% கெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கோல்டுக்கும் இந்த கோல்டுக்கும் கலரில் ஏதோ வித்தியாசம் சொல்கிறாங்க. கோல்டு இஸ் யூனிவர்சல், எல்லா கோல்டும் ஒரே கோல்டு தான். ஓகே. இப்போ கோல்டு ரேட் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள்கிட்ட என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு இந்த கமாடிட்டி சைக்கிள்னு சொல்லுவாங்களே சார், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட் நீங்களே சொன்னீங்க, இந்த 2000 டைமில் வீடு வாங்கினதெல்லாம் சூப்பர், அப்போ வாங்கிட்டா புத்திசாலித்தனம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு கமாடிட்டி சைக்கிள் வருது அப்படின்னா, அந்த கமாடிட்டி சைக்கிளில் கோல்டு இப்போ போயிடுச்சு, இப்போ வேற ஒரு கமாடிட்டி சைக்கிள் வந்துருச்சா? கரன்சிக்கும் கோல்டுக்கும் மட்டும்தான் லிங்க்கு. மற்ற கமாடிட்டிக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது, அதனால் அங்கே மாறும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஆர்னமெண்ட் ஆர் கேஷ். ஸோ இட் ஒன்லி இண்டிகேட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் மனி இன் த சிஸ்டம். ஓகே சார். இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது வந்து கலாச்சார ரீதியாக இணைக்கப்பட்ட ஒன்று. கலாச்சாரம்லாம் ஒன்றுமே கிடையாது, உண்மை பாஸ் சார். ஆனால் நாங்கள் அப்படி தானே சார் பார்க்குறோம். அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இட் இஸ் ஃபோர்ஸ்ட் சேவிங். ஊரை விட்டு ஊரை போனீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆந்திராலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ராகவேந்திரா ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் வரைச்சா ஒரு 2 கிலோ கோல்டு எடுத்துகிட்டு வந்தார் 1990s. அதை பிளெட்ஜ் பண்ணி தான் அவர் வந்து இங்கே வீடு வாடகைக்கு எடுத்தார், பிஸ்னஸ் ஆரம்பித்தார், பிஸ்னஸ் பண்ணார். இப்போ இங்கே வீடும் வாங்கி இங்கே தோட்டம் வாங்கி இங்கேயே செட்டில் ஆகிட்டார். ஸோ வரைச்சா அவர் தங்கமாக தான் எடுத்துகிட்டு வந்தார் கிராமத்துலேருந்து. அந்த மாதிரி இது ரொம்ப பெனைனாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்காலேருந்து தங்கத்தை வச்சு வந்தவங்க திருச்சியில் பெரிய ஹோட்டலே கட்டியிருக்காங்க. மலேசியாவில் ஒருத்தர் பெரிய கோல்டு வியாபாரியாக இருக்கார். ஸோ தங்கம்ங்கிறது வந்து இஸ் கேஷ், இஸ் கரன்சி. அதனால் அதையும் மற்ற கமாடிட்டியும் கண்ட்ரோல். இந்த ரிச்சர்ட் மில் பண்ணுற தப்பெல்லாம் என்னென்னா, ஹீ இஸ் ட்ரீட்டிங் கோல்டு அஸ் அ கமாடிட்டி, நாட் கோல்டு அஸ் மணி. மணி இஸ் நாட் அ கமாடிட்டி. பணங்கிறது ஒரு கமாடிட்டி கிடையாது. பணங்கிறது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். மேலேயும் கீழையும் வேல்யூ போகும் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். தங்கத்துக்கு ப்ராக்டிக்கல் யூஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அப்போ நீங்கள் சொன்னதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். அது வந்து ஃபோர்ஸ்டு சேவிங்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அப்போது கல்யாணத்துக்கு நகை போடணும் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரில் கோல்டுன்னு ஒன்று இருக்கிறது, நம்ம கல்ச்சர்லேயே ஃபோர்ஸ்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதே நம்ம கல்ச்சர். அதுதான் கல்ச்சர். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் லோவர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கொடுத்த தங்கத்தை விற்பான், இல்லை ஒய்ஃபுக்கு போட்ட தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிரைவர் லோக்கல் லெவலில் பேசுனீங்கன்னா ஒய்ஃப் தங்கத்தை வச்சு தான் கார் வாங்கி நம்பா நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து என்னது கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, தங்கம் இஸ் ஈக்குவல் டு சேவிங். ஸோ கல்யாணத்துக்கு நகை போடணுங்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது,
நாம பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும், ஸ்ரீதரம் கொடுக்குற மாதிரி. சேர்த்து வைக்கணுங்கிறதே நம்ம கலாச்சாரம். அதுக்காக தங்கத்தை நம்ம போடுறோங்கிறது தான். ஸோ நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே. அதனால தான் கல்யாணத்துக்குன்னு போடுறதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நான் சொத்து பிரித்து கூட இப்போ எல்லா சட்டம்லாம் மாறிடுச்சு. முன்னெல்லாம் எப்படின்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணு திரும்பி வர மாட்டாங்க. இப்போ சோழர்கள் பற்றி ஒரு புஸ்தகம் படித்தேன் நான் ரீசெண்டாக. அதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஆட்களோட சேர்த்து அமுச்சிடுவாங்க. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் தி வெல்த் அந்த பொண்ணு கொடுத்து அமுச்சிடுவீங்க. அதுதான் வந்து இப்போ காலப்போக்கில் வரதட்சணை ஆயிடுச்சு. ஓகே. இல்லாத சொத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொத்தில் ஒரு போர்ஷனாக கொடுத்துட்டீங்க, அதை ஸ்திரீதனம் என்ன வேணால் சொல்லுவாங்க. கடைசியில் இப்போ என்னென்னா இப்போ லேடிஸுக்கு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்துருச்சு. அதனால் இந்த தங்கத்தை போடுறதுங்கிறதோடு குறையணும். ஏன்னா வீட்டில் ப்ராப்பர்ட்டியில் ஷேர் கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் சட்டம் வந்தாலுமே என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸில் மாமனார் வீட்டில் கை நினைக்கவே யோசிப்பான். மாமனார் சொத்தை அவன் வாங்கவே மாட்டான். அன்லஸ் அவன் ஒரே பொண்ணு இருந்தால் தான் வாங்குவான். இல்லை 2 பொண்ணு இருந்தால் பாதி பாதி வாங்கிப்பாங்க. இப்போ அவன் ஒரு பையன், அங்கே ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு சிஸ்டர், எனக்கு ஒரு சிஸ்டர்னா என் சிஸ்டருக்கு கல்யாணத்தில் என்ன போடுறோமோ அவ்வளோதான். அவன் வந்து என்ன வருதோ அதுதான். அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்கம் டேக்ஸே பேசிப்பாங்க. இது வரைக்கும் மாமனார் போடுவான், அதுக்கப்புறம் மாமனார் நில் பண்ணி கொடுத்துருவான், இவன் ஃபைல் பண்ணிப்பான். ஓ, இந்த சொத்து வர்றதுனால எவ்வளோ டேக்ஸ் கட்டணுங்கிறதையும் மாமனாரே கட்டி கொடுத்துருவாரா? கட்டி கொடுத்து முடிச்சு அமுச்சிருவான் பாஸ். ஓகே. இப்போ அங்கேயும் மாறுது. ஏன்னா அங்கேயும் ஸ்மால் ஃபேமிலி வர்றதுனால பொண்ணுக்கும் பிஸ்னஸில் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் எப்போ கோல்டு எதனால பேசப்பட்டதுன்னா கல்யாணத்தோட சரி, அதுக்கு மேலே பணம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சொத்து ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான் இருந்தது. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேறு மாதிரி போச்சு. இப்போ கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் லைஃப் பொண்ணுக்கும் இப்போ ஷேர் உண்டு, பையனுக்கும் ஷேர் உண்டு. ஓகே சார். தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதில் முக்கியமான காரணம் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் இன்னும் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இருப்பார். அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப் டெய்லி என்ன பேசினாலும் அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அடுத்த 3 வருஷத்துல தங்கத்தோட விலை எங்க இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தான் முதல்ல சொன்னீங்க தங்கம் கன்ஃபார்மா 10,000 கிட்ட வந்துருச்சு. இல்லை 24 கேரட் கோல்டு 9,300 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 700 ரூபா தான் மிஸ் ஆயிருக்கு. ஆமா, 10,000 தாண்டட்டும். இல்லை சார், நீங்க சொன்னது என் வாழ்நாள்ல நான் பாப்பனான்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா தங்கம் 10,000 தொடுன்னு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இப்போ நீங்க இப்போ இந்த சிச்சுவேஷன், அதாவது நீங்க என் வாழ்நாள்ல பார்க்க முடியாதுன்னு முதல்ல சொன்னீங்க, 5 வருஷத்துக்கு தெரியாது அப்படின்னு நீங்க முதல்ல சொன்னீங்க. 5 வருஷத்துக்கு. எஸ். அப்புறம் அதை குறைச்சிக்கிட்டே வந்தீங்க. இன்னைக்கு பார்த்தா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏறிட்டே போச்சு. எஸ். ஸோ இப்போ என்ன இருக்கு, அடுத்த ஒரு 6 மாசத்துலயே நான் பார்த்தாலும் பார்த்துருவேன், அடுத்த 3 மாசத்துலயே வந்து அந்த ட்ரம்ப் அந்த வேலையை செய்யறாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுடைய டார்கெட் 10,000ங்கிறத நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா? Let it reach, then we will see. 10,000 வந்தாதான் அடுத்த டார்கெட் என்னன்னு சொல்லுவேன்றீங்களா? பார்க்கறது யோசிக்கணும்ல. ஓகே. ஆனா ட்ரம்ப் மேல உங்க பெரிய கோல்ட் ரேட் ஏத்துவாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? ட்ரம்ப் மட்டும் காரணம் கிடையாது. ட்ரம்ப், புட்டின், ஜி ஜின்பிங். ஓகே. இந்த 3 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவரும் வேலை செய்வார். அவங்க 2 பேரும் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு சைடு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ புதுசா இவர் வந்ததுனால தானே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதுக்கு முன்னாடியே இருந்தது இல்லை. அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் சைனாவில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் வந்தது. ஆமாம். ஒரு 2 கம்பெனி வந்து எவர் கிராண்ட். ஆமாம், அவங்க வந்து டெட்டை கொடுக்க முடியலன்னாங்க. கரெக்ட். அந்த ப்ராப்பர்ட்டி கொலாப்ஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். ஃபைன். நீங்கள் சொல்லும்போது 400 கிராம்ஸ்ன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 200 கிராம்ஸுக்கு ரிவைஸ் பண்ணீங்க. இப்போ மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு 400ன்னு சொல்கிறீங்களே, அது எதனால் ரேட்டு குறையிறது அப்படின்றதுனாலயா, இல்லை 400 மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ரேட்டு குறையிறதுன்னு கிடையாது. எனக்கு மற்ற இடத்துல போடுறதோட இப்போ தங்கத்தில் போடலாங்கிறதுனால நான் வருங்கிறேன். ஓகே. மேபி நான் மந்த் ஐ வில் சேஞ்ச். ஏன்னா ஃபால் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வி கேன் சேஞ்ச் அவர் மைண்ட். ஓகே, ஃபைன். மறுபடியும் 200 கிராம்ஸ்க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது 400. அப்படி இல்லைன்னா நீ கோல்டில் போட்டுக்கப்பா. இப்போ ஓகே, அவசரப்பட்டு நீங்கள் ஸ்டாக்கில் போட்டு அது 10% விழுந்தால் என்னால் தாங்க முடியும். 1 நாள் தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது.
கஷ்டம் சார். அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னாலே அதான். ரொம்ப பயம்தான் ஆகுது. ஓகே சார். சார் இப்போ இந்த அக்ஷய திருதியை வருது. இப்போ கோல்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல கோல்டு பிரைஸ் இப்போ குறையறத நம்ம பார்க்குறோம். இப்போ அக்ஷய திருதியைக்கு கோல்டு லம்பா வாங்கிடலாமா இல்ல? ஃபர்ஸ்ட் அக்ஷய திருதியைனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அது ஒரு நார்த் இந்தியன் ஜெயின் ஃபங்க்ஷன். நம்ம ஊர்லேயும் தமிழ் ஜெயின்கள் இருந்தாங்க. ஆனால் தமிழ் ஜெயினை நம்ம அடித்து நொறுக்கி பல செஞ்சுரிஸ் ஆயிடுச்சு. வெரி ஸ்மால் கம்யூனிட்டி தான் இருக்காங்க. ஸ்ப்ரிங் இப்போ அவங்களுக்கு ஸ்ப்ரிங்னா சம்மருக்கும் வின்டருக்கும் இருக்கிற கேப்பு. ஆனால் வெயில் கொளுத்துது. வைசாக மந்தில் பிரைட்டர் சைடு வந்து 3 வரம்பரையில் 3ஆவது திதியில் தான் இந்த வரும். ஓகே. 3ஆவது திதியில் வரும். இந்த வருஷம் இப்போ நான் பார்க்கல. 3ஆவது திதியில் வரும். ஏப்ரல் 30 ஏப்ரல் 30 வருமா இல்லை அதுக்கு முன்னாடியே வருமா எனக்கு தெரியும். ஓகே. ஏன்னா இப்போ விசாக மந்த் அப்போ சித்திரை முடிஞ்சு விசாகத்தில் வரணும். அது தரல. வைசாக மந்தில் வரும். ஓகே. அதில் வந்து 3ஆவது நாள் வரும். இது வந்து அன்றைக்கி வந்து அக்ஷயம்னா என்னென்னா, அக்ஷய பாத்திரம்னா என்ன, சாப்பாடு வந்துட்டே இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் அன்றைக்கி என்ன வாங்கினாலும் அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நான் அன்றைக்கி செருப்பு வாங்கினேன்னா எனக்கு 10 செருப்பு வாங்க முடியும். நான் ஷூ வாங்கினேன்னா 10 ஷூ வாங்க முடியும். நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா நிறைய ஸ்டாக் வாங்குவீங்க. ஸோ அது ஒரு ஐதீகம். அதை வந்து இவங்க கோல்டுக்கு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. வெறும் கோல்டில் உங்களுக்கு பிடிச்ச எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் அன்றைக்கி. ஓகே. ஸோ இட்ஸ் ஒன்லி அன் அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் ஆன் வேர் இஸ் தி பிளான். என்ன அந்த திதி அன்னைக்கு, திதிங்கிறது 3ஓட பொசிஷன், சன்னோட பொசிஷனை நெகட்டிவ் பண்ணால் வரும். ஸோ அந்த திதியில் வரும். அந்த திதியில் வந்து நீங்கள் வாங்கினா உங்களுக்கு லக்குன்னு. இந்த மகா கும்பமேளாவும் திதி தான். அதே மாதிரி அந்த திதியில் அந்த பிளானெட்டு அங்கே இருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் ஒன்றா வாங்கிக்கோங்க. ஜெயினுக்கும் நார்த் இந்தியன் ஹிந்துஸுக்கும் பெரிய நம்பிக்கை. ஸோ நம்பிக்கைங்கிறது எதனாலன்னா, இன்றைக்கி நான் 10 கிராம் வாங்கினா இந்த வருஷத்தில் 20 கிராம் வாங்குவேன்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். கோல்டோட ரேட் என்ன ஆகும்? அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்கலாமா? விலை குறையுமா குறையாதா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தெளிவான பதில் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.